45,000 பட்ஜெட்ல வந்து எடிட்டிங் பிசி வந்து சூப்பராகவே பில்ட் பண்ணலாம் in 2024. ஏன்னா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த i5 1200 ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சுவலி ஒரு NVIDIA கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணல, AMD யூஸ் பண்ணல, Intelோட ARC A380 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 6GB கார்டு இது. ஸோ Intel வந்து நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரீசென்ட் டேஸ். முன்னாடி வந்து அவங்க கிராஃபிக் கார்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நிறைய ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ வந்து சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் வந்து ஸ்பெஷலி ஃபார் வீடியோ எடிட்டிங் அண்ட் இந்த ப்ரொடக்டிவிட்டி கேட்டகரியில், ஆல்சோ ஃபார் கேமிங் வந்து இந்த கேட்டகரியில் எல்லா கிராஃபிக் கார்டையும் பீட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட காம்படிட்டர் வந்து 1650 வரும், அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இது பீட் பண்ணும். ஸோ பில்டுக்குள்ளே போகும்போது வந்து நான் என்னெல்லாம் பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு என்னெல்லாம் பண்ணலாம், இதில் என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்குற பிசி பில் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட என்ட்ரி லெவல் டு மிட் ரேஞ்ச்க்கான ஒரு எடிட்டிங் பிசி பில். பட் we do PCs from 25,000 10 lakh வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கீங்கனாலும் வந்து நம்ம பிசிஸ் பில் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த பில்லை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ மதர்போர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். மதர்போர்டுக்கு வந்து கான் வித் MSIயோட ப்ரோ சீரீஸ்லேருந்து H610 MS இந்த மதர்போர்ட். ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு பேசிக்கான என்ட்ரி லெவல் மதர்போர்ட் ஃப்ரம் த H610 சீரீஸ். ஸோ இதை விட பேசிக் சீரீஸ் வந்து இதில் கிடையாது. பட் இந்த பர்பஸ்க்கு அண்ட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் பர்ஃபெக்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த மதர்போர்டில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல், பாயிண்ட் நம்பர் 1 ஆஸ் யூ நோ. இன்னொன்று வந்து இட் ஹாஸ் PCI Gen 4 சப்போர்ட் அந்த கிராஃபிக் கார்டு. ஸோ பேசிக்காக அந்த PCI Gen 4 லேன்ஸ்லேயே வந்து ரன் ஆகும் அது கிராஃபிக் கார்டில். பட் NVMe வந்து PCI Gen 4 இருக்காது, Gen 3 தான் இருக்கும். தட்ஸ் நாட் அ வெரி பிக் சாக்ரிஃபைஸ் ஆர் காம்ப்ரமைஸ். ஆனால் இதை விட்டு நெக்ஸ்ட் மதர்போர்ட் போகிறீங்கன்னா அப்படியே டபுள் த காஸ்ட் வரும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசர் எடுத்துருவோம். ப்ராசஸர் வந்து கான் வித் i5ஓட 1200 ப்ராசர். ஸோ எஸ் இட் இஸ் 12 Gen ப்ராசர். பட் இன்னைக்கு டேட்ல வரைக்கும் அண்டர் 10,000 பட்ஜெட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராசர் ஆப்ஷன். இதோட ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி த ரைசனோட 5600. 5600 கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12,000 ரேஞ்சில் வந்துடும். ஸோ 5500 ஒரு மாடல் இருக்குது, அதுதான் இதோட எக்ஸாக்ட் அப்படியே ஆல்டர்னேட்டிவ். பட் அதை விட இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஈஸியாக வந்து 15 to 20% ஜாஸ்தி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து த மேஜர் பெனிஃபிட் தட் யூ ஹேவ் இன் திஸ் ப்ராசர் வில் பி த PCI Gen 4 சப்போர்ட். ஸோ ப்ராசர் வந்து அப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குயிக் பின் செக்கை போட்டுருவோம். பர்ஃபெக்ட். ஆக்சுவலி பிசி பில்டிங் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த பர்ஃபெக்டான கிளிப் கிடைக்கல. பட் ஃபைன், டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம SSD அண்ட் RAM வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். SSD வந்து க்ரூஷியல்லேருந்து P3+ NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி Gen 4 NVMe தான். Gen 4க்கும் Gen 3க்கும் மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா தான் வித்தியாசம் ஆகுது. ஸோ Gen 4 போட்டோம். என்னதான் Gen 4 சப்போர்ட் இல்லைனாலும் it will still run under peak Gen 5 speeds. I think around 3,500 MB per second ரன் ஆகும் நினைக்கிறேன். நாட் எக்ஸாக்ட்லி ஸ்டோர், ஏன்னா வந்து மேலே போட்டேன் என்ன ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. பட் இதோட ஆக்சுவல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4,700 MB per second ரைட் வந்து சம்வேர் அரௌண்ட் 3,000 இருக்கும். பட் நம்ம Gen 3ல இருக்கிறதுனால இட் வில் ஸ்டில் ரன் அண்டர் ஒன்லி இந்த ஒரு 3,500 கேப் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு ஹீட் சிங்க்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம மதர்போர்ட்லேயும் ஹீட் சிங்க்லாம் அதுவும் வராது. ஸோ இதில் கொஞ்சம் அப்கிரேட்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல, தட் வில் பி ஒன் வில் பி த SSD. ஸோ SSD வந்து உங்களுக்கு 1 TB வேணுனாலும் நீங்கள் தாராளமாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் RAM வந்து அன்பாக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரேமுக்கு வந்து கான் வித் க்ரூஷியல் DDR4 RAM 32GB போடல, 16GB தான் போட்டிருக்கோம். ஸோ 32GB போடுறது வந்து இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி ரெக்கமெண்டட். ஸோ இது வந்து 16GB சிங்கிள் ஸ்டிக் போடுறோம். இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம இன்னொரு 16GB போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்மர் அண்டர் 45,000 தான். ஸோ அதனால வந்து சிங்கிள் ஸ்டிக் நான் இப்போ போட்டுக்கிறேன், ஃபியூச்சரில் இன்னொன்று போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இது போட்டிருக்கோம். இல்லாட்டி டெஃபினட்டாக கோயிங் ஃபார் டுவல் சேனல் மெமரி இஸ் சஜஸ்டட். 2 RAM போட்டால் DDR4ல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. DDR5ல பெருசாக இல்லை, பட் DDR4ல வந்து இட் ஹேஸ் a very big impact. ஸோ வீடியோ எடிட்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 32GB போடுறது வந்து வில் பி ஆக்சுவலி மேண்டட்ரி. ஏன்னா வந்து வீடியோ வந்து இப்போ ஒரு 1.5 hour வீடியோலாம் எடிட் பண்ணிங்கன்னா வந்து RAM நிறைய கன்சியூம் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ரெசல்யூஷன் ஆல்சோ மேட்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நல்ல ஒரு 2K எடிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அகைன் யூ வில் டெஃபினெட்லி நீட் குட் RAM. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு கோ ஃபார் 32GB. இல்லாத பட்சத்தில் ஃபார் நவ் டெம்பரரியாக கோ ஃபார் 16 and then you can upgrade to 32 later. ஸோ கூலருக்கு வந்து கான் வித் ஒரு பேசிக் சிங்கிள் டவர் ஏர் கூலர். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கூலரும் வரும். பட் ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் அது கூலிங் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்காது. ஈஸியாக வந்து அதோட அந்த 95 degrees கேப்பை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து கான் வித் ஒரு குட்டி ஏர் கூலர். ஸோ இந்த ஏர் கூலர் வந்து வெரி எக்கனாமிக்கல், 700 rupees தான் வரும் அது. ஸோ எக்கனாமிக் வைஸ் இட்ஸ் ஃபைன். அண்ட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்சோ இட்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் தென் தட். ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களால் ப்ராப்பராக ஒரு சிங்கிள் டவர் போட முடியும்னா கூட போங்க, தட் வில் காஸ்ட் யூ சம்வேர் அண்டர் 2,000 தான் வரும். ஸோ
இவ்வளோ தான் அந்த கூலரோட டோட்டல் சைஸே. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்கும் ஓவராலாக. இட்ஸ் an RGB கூலர். ஸோ இது வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதோட லைட் மட்டும் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு பயங்கர குட்டியான ஒரு கூலர் தான் அது. ஸோ இஃப் யூ ஆர் ஆக்சுவலி இன்டு திஸ் பிசி பில்ட், ஐ வுட் சே கோ ஃபார் கொஞ்சம் பெரிய கூலர், ஒரு சைஸ் பெரிய கூலர் போட்டால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த தேர்மல் ஸ்ப்ரெட்டும் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது ஓவரால் வந்து கம்ப்ளீட் ப்ராசஸர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும் அந்த கீழே இருக்க பேஸ் பிளேட். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகுது, பட் இட்ஸ் ஸ்டில் நாட் எனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பிசியோட மேஜர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கேபினெட்டை வந்து எடுத்துருவோம். கேபினெட் வந்து கான் வித் ஒரு RGB கேபினெட் தான் அது. ஸோ கோகோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து 200 அப்படின்ற ஒரு 220 அப்படின்ற ஒரு கேபினெட் இது. 220 தான் பேர். 220. ஸோ 220ன்ற ஒரு கேபினெட் இது. ஸோ கம்ப்ளீட் RGB கேபினெட் இது. இட்ஸ் நாட் ARGB. ஸோ வந்து ஒரு மாதிரி ரெயின்போ செக்மெண்ட் லைட்ஸாக தான் இருக்கும். நம்மளால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, ஆஃபும் பண்ண முடியாது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்னால இந்த கேபினெட் போயிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரீசன் என்னன்னா வந்து நம்ம போட்டிருக்க கூலரும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் RGB கூலர் தான். ஸோ அதனால தான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பார்த்துருந்தாலும் வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த கேபினெட்டில். ஸோ பவர் சப்ளைக்கு வந்து டீப் கூல் வந்து PK550 பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி பிரான்ஸ் ரேட்டட் 550 வாட் பவர் சப்ளை. இந்த ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா வந்து 450 வாட்டே மோர் தென் எனஃப் தான். பட் ஆனால் வந்து கஸ்டமர் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து கிராஃபிக் கார்டு அப்டேட் பண்ணால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து 550 வாட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸும் ரொம்ப கம்மி தான், ஒரு 600-700 தான் இருந்துச்சு. ஸோ 450 வாட்டே மோர் தென் எனஃப் தான் இருக்குது. ஏன்னா அந்த டோட்டல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வெரி பவர் எஃபிஷியன்ட். கம்ப்ளீட்லி ஆல் புட் டுகெதரே வந்து உங்களுக்கு 250 to 280 வாட்ஸ் தான் வந்து கன்சியூம் பண்ணோம் மேக்ஸ் பீக் லோடில். ஸோ பவர் சப்ளை வந்து நம்ம வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிராஃபிக் கார்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ கிராஃபிக் கார்டுக்கு வந்து இன்டெலோட ARC A380 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு 6GB கிராஃபிக் கார்டு. இதை பற்றி ஒரு குவிக் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ஏன்னா வந்து Intel ARC வந்து 2022 தான் வந்து அந்த ARC சீரிஸ் இந்த கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இனிஷியலாக லான்ச் அப்போ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி பேசிக்காக இப்போ வந்து ப்ரீமியர் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ப்ரீமியர் ப்ரோக்கு வந்து நிறைய கம்பேட்டபிள் திங்ஸ் தேவைப்படும் ஃப்ரம் த ஹார்ட்வேர் சைட். ஸோ அதெல்லாமே வந்து அந்த டைம்ல அவங்களால கொடுக்க முடியல, பிகாஸ் தே வர் வெரி நியூ டு த பிளாட்ஃபார்ம். பட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் வெரி குட் ஃபார் யூ. ஸோ எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பேட்டபிலிட்டிஸும் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரே ஒரு 6-pin பவர் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கோயிங் டு பி enough. ஸோ இந்த 6-pin பவர் கனெக்டர் கொடுத்ததுனால வந்து இதோட வாட்டேஜ் புல்லிங் பார்த்தீங்கன்னா வந்து வில் பி கேப்ட் அட் 75 watts. ஸோ மேக்ஸிமம் இந்த கார்டு வந்து 75 வாட் தான் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல அரௌண்ட் இந்த 12,500 பார்த்தீங்கன்னா this will be like a fantastic card option for you. ஏன்னா இதோட ஆல்டர்னேட் வந்து 1650. பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிமிலர் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் this is going to beat it any day. ஸோ சிஸ்டம் வந்து அந்த சைடில் வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு வந்து செட்டப்பாக வச்சிருக்காங்க. ஸோ வந்து ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லாமே டன் நினைக்கிறேன். கேபிள் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ டன். வெரி க்ளீன் ஒர்க், தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we are just going to install the கிராஃபிக் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே வந்து பவர் ஆன் பண்ணிடலாம். மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதாவது 2024 செகண்ட் குவார்ட்டருக்கு அப்புறம் அந்த எல்லா MSI போர்ட்ஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க. இது பேசிக்காக ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் மாதிரி சும்மா அந்த கிராஃபிக் கார்டுக்கு மேலே கிராஃபிக் கார்டோட ஸ்லாட்டுக்கு மேலே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பீல் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நான் அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும்போது என்னெல்லாம் அப்டேட்ஸ் பண்ணலாம் தான் சொல்லிடுறேன். ஸோ எங்களோட சஜஷன் பார்த்தீங்கன்னா வந்து to go with 32GB RAM அண்ட் ஆல்சோ SSD ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 500GBலேருந்து இங்கே வந்து you can upgrade to 1TB. ஸோ திஸ் இஸ் வாட் we will suggest. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்கிரேட்ஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம போட்டாலே வந்து பட்ஜெட் ஷுட் பி சம்வேர் அண்டர் ஒரு 48,000 முடிச்சிடலாம். ஸோ தட் வில் பி லைக் அ பர்ஃபெக்டான ஒரு வீடியோ எடிட்டிங் பிசி ஃபார் யூ அண்டர் 50,000. அண்ட் இன்னும் அவங்களால வந்து பட்ஜெட் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா மேபி we can choose to go with a better processor. That will be up to you தான். ஸோ அரௌண்ட் ஒரு 7,000-8,000 அஃபோர்ட் பண்ணுறீங்கன்னா we can go with like a 13,400F or a 14,400F. ஸோ பிசி பில்ட் இஸ் ரெடி. ஆன் பண்ணி பார்த்துருவோமா?
ஸோ பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு, இந்த RGB லுக்கையும் வந்து ஃபைனலாக பார்த்தாச்சு. ஸோ இதே வந்து உங்களுக்கு ARGBயில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து RGB அவ்வளோ பிடிக்காது. பட் பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் அண்ட் இஃப் யூ டோன்ட் கேர் அபவுட் வாட் கலர் த பிசி இஸ் கோயிங் டு பி, தென் இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆப்ஷன். ஸோ இதோட கேமிங் பெஞ்ச் மார்க்ஸை வந்து லைட்டாக பார்த்துடலாம். ஏன்னா வந்து இதே சேம் ஸ்பெக்கை வச்சு வந்து 32 GB RAM போட்டு நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் பார்த்துருந்தோம். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே காமிக்கிறேன். அண்ட் 3D Mark டைம் ஸ்பெல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் கோயிங் டு பீட் த 1650. அதாவது இதோட அப்படியே NVIDIA காம்படிட்டர் அந்த கிராஃபிக் கார்டு, அதை வந்து ஈஸியாக வந்து பீட் பண்ணிடும். ஸோ இந்த கார்டு கரண்ட்லி வந்து இட் ஹாஸ் காட் அ லாட் ஆஃப் அப்டேட்ஸ். Intel has got a lot of updates and it's made it like way better. ஸோ வந்து உங்களுக்கு 45,000 ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் விசிபிள் பண்ணணும்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ ஃபார் கேமிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் யூன்னு சொல்லுவேன். ஸோ வி டூ பிசிஸ் ஃபார் கேமிங், VFX, AI, ப்ரொடக்டிவிட்டி, ஆர்கிடெக்சர் எல்லா பர்பஸ்க்கும் வந்து பிசி பில் பண்ணி கொடுத்துருக்கோம். வி பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை, கீழ்பாக்கில் தான் இருக்கு எங்கள் ஆஃபீஸ். ஸோ உங்களுக்கு ஒரு பிசி பில் பண்ணணும் வந்து DM பண்ணுங்க, இல்லை கீழே நம்பர் இருக்கு அதுலேயும் வேணா கால் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட கேண்டிட் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தால் அதை கமெண்ட்லேயே போட்டு விடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பாய்.